அல்லேலூயா. ஆமீன். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமீன். பக்கியாக இருக்குது, உடம்பெல்லாம் கொட்டாக இருக்கா? ஆமீன். ஆண்டோட வார்த்தை உங்களை அனலாக்கும். ஆமீன். நாங்கள் ஜெபித்து ஆண்டோட வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். உள்ளுக்குள்ளும் அனலாக இருக்கணும், வெளியில் அனலாக இருக்கணும். அப்போ ஆண்டு இன்னும் ஃபயராக என்ன செய்வார்? எங்களை நடத்துவார். ஆமீன். ஆமீன். நாங்கள் ஜெபித்து ஆண்ட வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். அன்பின் பலவ தாப்பனே, இந்த வேலைக்கு நன்றியாப்பா. உம சமூகத்தை வந்து ராஜா, உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்கவும் நாங்கள் உமக்குள்ள இன்னுமாய் பிளப்பட வளர உமது சேத்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை வழிநடத்துகின்ற கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது ஆண்டவர் அளவில்லாத அன்புக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்த கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவும் அறியா இந்த பிள்ளைகளாக இருந்தபோது நீங்கள் எங்களை ஆண்டவரை பாவத்திலும் சாபத்திலும் எங்களை ஆண்டவர் ரத்த கழுவி பரிசுத்தப்படுத்தி உமது சமூகத்தில் ஆண்டவர் எங்களை நிலை நிறுத்தி உம்மை நோக்கி பார்க்க துதிக்க ஆராதிக்க நான் தேவன் நீ என் பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் அந்த உறவை அந்த ஆண்டவர் அதிகாரத்தை தந்து நீர் எங்களை வழிநடத்தி நீரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது கரம் உங்களோட கூட இருந்து இன்னுமா எங்களை பிளப்படுத்தட்டும். உமக்குள்ள நாங்கள் வளர உமது சித்தத்தை செய்வதாக காணப்பட நீ கிருபை செய்வீராக. விசுவாசத்தை நாங்கள் இன்னுமா ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை சிலுவைப்பினால் மறைக்கிறேன். எங்களோட பேசும் முறைப்படுவீரான்னு ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எடுத்துக்கொள்வோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தொடங்கி நான் வாசிக்கிறேன். யாராவது வாசிங்க 28ஆம் வசனத்தை. ஆமேன். அவ்வளோதான். இன்று நாளிலும் ஆண்டு சொல்கிறார், ஆண்டுடைய பிள்ளைகளை பார்த்து தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. ஆனால் அநேகர் சொல்ல முடியும், எனக்கு நன்மையாகவே இல்லை, நன்மையாகவே இல்லை. ஆண்டு சமூகத்தில் வருகிறேன், ஆண்டோட வார்த்தையை கேட்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டோடு நடக்கிறேன், ஆண்டோடு எப்பொழுதும் எனக்குள்ள உறவு இருக்குது. ஆனாலும் ஆண்டவரே, உங்களை நான் அன்பு கூறத்தக்கதாக எனக்கு பிரதிபலன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் காணவில்லை, கிடைக்கவில்லை, அதை என்னமான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அநேக கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நாளிலும் சொல்கிற வார்த்தை, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் யாரெல்லாம் அழைக்கப்பட்டு தன்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பிள்ளையாக மாறினதின் பிற்பாடு தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு, ஆண்டவரை ஆராதித்து அன்பாய் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. காரியம் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி நடத்துகிறான்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி உங்களை நடத்துகிறார், தன்னுடைய சித்தத்தின்படி உங்களை நடத்துகிறார். அப்போ தேவனத்தில் அன்பு கூறுகிறீர்களா? ஆண்டவரால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காரியம் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஆமேன். தண்டாத காரியம், ஆண்டவர் அழைத்த தேவன் எங்களை தன்னுடைய குமாரனுடைய ஆண்டவர் இயேசுடைய சாயலுக்கு எங்களை ஒப்பாக இருக்கிறார். ஏனென்றா ரட்சிப்பு ஆண்டவர் இயேசு மூலமாக தான் வருகிறது. அப்போ பிதாவானவர் கிறிஸ்து மூலமாக தான் எங்களை பார்க்கிறார், நேரடியாக எங்களை பார்க்கல. அப்போ எங்களை மறுவப்படுத்தி தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு எங்களை ஒப்பாக்குகிறார், அதை ஆயத்தப்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஆமேன். அப்போ ஆண்டவர் அழைத்தா கடைசியில் என்னமாய் தான் முடிப்பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். அழைத்தா என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். எப்படி என்று தெரியாது, ஆனால் மகிமைப்படுத்துவார். உங்களை தேவன், நாங்கள் பிறந்தது தமிழ்நாட்டில், இலங்கையில், எங்கேயோ. இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இன்றைக்கு இங்கே இருப்பீங்கன்னு? தெரியாது. நாளைக்கு எங்கே இருப்பீங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் எங்கேயோ இடத்துல வச்சு உங்களை மகிமைப்படுத்துவார். தன்னுடைய நாமத்தின் மூலமாக உங்களை மகிமைப்படுத்துவார். அதாவது நீங்கள் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதால் ஆண்டவர் நிறுத்துவார், ஆசீர்வாதமாக நிறுத்துவார். ஆமேன். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஆமேன். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நீங்கள் போகிற பாதையில் அநேக போராட்டங்கள் இருக்கா, அநேக இடைகள் இருக்கா,
அநேக குழப்பங்கள் இருக்கான்னு சொல்கிறார். தொடர்ந்து நான் தான் உன்னை நடத்துகிறேன், அதையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டும். ஏனென்றால் கடைசியில் ஆண்டு சொல்கிற 32ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமேன். இதில் ஆண்டு சொல்கிறார், தன் குமாரனையே எங்களுக்காக தந்த தேவன் தன் சொந்த குமாரனை தந்து எங்களை சாபத்திலும் பாவத்திலும் இருந்து ரட்சித்தார். அது உண்மைதானா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டபடி தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாட்டி இந்த இடத்துல இந்த ஆண்டரை துதிப்போமா, ஆராதிப்போமா? ஆண்டு ரத்தத்தால் கழுவப்படாவிட்டால் இந்த சாபத்திலும் பாவத்திலும் இருந்து எங்களை விடுதலையாக்க யாரால் முடியும்? ஒருவராலும் முடியாது. அப்போ அவரை குமாரனை தந்து சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்த பண்ணி எங்கள் சாபங்கள் பாவங்கள் அக்கிரமத்தை எல்லாம் கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டோட பிள்ளையாக நீதியின் வஸ்திரம், இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரிக்க பண்ணி பிதாவை நோக்கி பார்த்து ஜெபிக்க அந்த கிருபையை பிதாவானவர் கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் பிதாவினிடத்தை ஆண்டோட சமூகத்தில் போய் நேரடியாக ஜெபிக்க முடியுமே. அந்த திரைச்சியிலே கிழிக்கப்பட்டது. காரணம் என்ன? அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டு நீதிமங்களாக்கப்படுகிறோம். இதன் மூலம் ஆர் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆண்ட சமூகத்தில் அப்போ நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு அடுத்த காரியம் சொல்லுகிறார். அப்போ தம்முடைய சொந்த குமாரனும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். இது செய்து முடிந்து விட்டது. அவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ரட்சிக்கப்படாத சமூகத்தில் நிற்கிறோம். அப்போ ஆண்டு வாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்றாமல் இருப்பார்? அரைவாசி செய்து முடிச்சுட்டார், மிச்சம் அரைவாசி செய்ய முடியாமல் இருப்பாரா? செய்து நிச்சயமாக முடிப்பார். அப்போ ஆண்டு சொல்கிறார், அதுதான் ஆண்டு சொல்கிறார், உங்களுக்கு எதை வாக்கு பண்ணினாரோ தேவன், எதை வாக்கு பண்ணினாரோ மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு தத்துவம் பண்ணினாரோ அதை அவர் தருவார் என்று நீங்கள் முதல் விசுவாசிக்க வேணும். அதை அவர் தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேணும். விசுவாசித்து நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் அது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க பண்ணுவார். ஆமேன். சபைக்கு வாரது நல்லது, ஆண்டவரை துதிச்சு ஆரக்கு நல்லது. ஆண்டவருக்கு மெனக்கும் உள்ள அந்த விசுவாசத்தை நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் புதுப்பித்து காத்துக்கொள்ள வேணும். அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் ஆண்டவர் எங்களை நடத்துகிறார். இது ஆண்டவர் இன்றை தெளிவுபடுத்தினார். தான் சொன்னதை செய்து முடிப்பேன். நீ உலகத்தில் இருந்த எங்களை ரட்சித்து சபைக்குள்ளே பிரித்தெடுத்தார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்றதுக்கு காரணம் ஆண்டவர் ரத்தத்தில் கழுவப்பட்ட ஆண்டோட பிள்ளையாக நான் இந்த இடத்துல இருந்த ஆண்டவரை துதிக்கிறேன். உலகத்தான் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ரத்தத்தில் கழுவப்பட்டு ஆண்டவர் பிள்ளைகளாய் மாற்றப்படவில்லை. எங்களை ஆண்டவர் ரட்சித்து இந்த சமூகத்தில் நிறுத்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சொந்த குமாரனும் பாராமல் உனக்கு நான் இந்த தந்த நான் இந்த குமாரனை உனக்கு ஒப்பு கொடுத்த நான் மிச்ச வாக்குத்தத்தத்தை உனக்கு சொன்னதை எப்படி நான் செய்யாமல் இருப்பேன்? அப்போ அது வழி நடத்துகிறார் ஆண்டவர். அதை வழிநடத்த எப்படி இஸ்ரவேலரை ஆண்டவர் எகிப்திலிருந்து வனாந்திரத்தில் கூட்டி கொண்டு வந்தார். அது ரட்சிப்பு வந்த உடனே வாக்கு தத்தத்தை பாலும் தேனும் ஊற தேசம் எகிப்துக்கு பக்கத்தில் இருக்கவில்லை. அதுக்கு வனாந்திரத்தை என்ன செய்ய வேணும்? கடக்க வேணும். அதை ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு சொல்லவில்லை. வனாந்திரத்தை கடக்கணும் என்று ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொல்லவில்லை. அது எவ்வளவு காலம் எடுக்கும் மட்டும் சொல்லவில்லை. காரணம் அது ஆண்டவற்ற வழிநடத்தல். இஸ்ரவேலருக்கு அது 40 வருடம் சென்றது. அது ஆண்டவற்ற வழிநடத்தல். அப்போ ரட்சிப்பு தேவன் செய்தார். ரட்சிப்பு செய்தபோது கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் 40 வருஷம் இஸ்ரவேலருக்கு என்ன செய்யப்பட்டது? ஒதுக்கப்பட்டது. அப்போ இன்றைய நாளும் பிரியமானவர்களே, ஆண்டுடைய தலைப்பு அன்பான தேவன். எங்களுடைய ஆண்டவர் அன்பான தேவன். எங்கள் தேவன் அன்பான தேவன். அந்த அன்பான தேவன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். தன்னுடைய அன்பை நீங்கள் எப்படி ருசிக்கிறீங்க? தங்களுடைய அன்பை எப்படி நீங்கள் ருசிக்கிறீங்கள்? தன்னுடைய அன்பை எங்களுக்கு பரிமாற விரும்புகிறார். அந்த அன்பில் நாங்கள் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கும்படியாக. அன்புதான் இந்த வேதத்தின் மையமே. அன்பு இல்லாவிட்டால் தேவன் இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு காரியமே இல்லை. தேவன் அன்பா இல்லாவிட்டால் இந்த உலகத்தை ரட்சிப்பாரா? இந்த அன்பு தேவனுடைய பார்வையில் இந்த உலகம் எப்படித்தான் இருந்தது? சாபத்திலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும். இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை. ஆண்டவற்ற பார்வையில் நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை. எல்லாரும் சத்ருவால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்துக்குள்ளாக இருந்தார்கள். அடிமைத்தனமாய், சத்துருக்கு அடிமைத்தனமாய் இந்த உலகத்தின் மக்களைத்தான் தேவன் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் குமாரனை அனுப்பி ரட்சித்து விடுதலையாக்கினார். அப்போ தேவன் தன்னுடைய அன்பை என்ன செய்ய விரும்புகிறார்? எங்களிடத்தில் பரிமாற விரும்புகிறார். நாங்கள் தேவனில் அன்பு கூறும்படியாக விரும்புகிறார். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம்.
7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். ஏழாம் வசனத்திலிருந்து. ஆமாம், இப்போ இன்றைய நாள் ஆண்டு சொல்கிற காரியம் பிரியமானங்களே, ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்போ அன்பு கண்டு எங்கிருந்தான் வந்தேன்னு சொன்னால் அதை உருவாக்கினவர் தேவன் தான். அப்போ அன்பு என்றதுக்கு நீங்கள் சமன் ஈக்குவல் போட்டு பார்த்தா தேவன். அப்போ தேவன் தான் அன்பானவர். அன்பானவர் என்றா யார்? அன்பண்டா யார்? தேவன். வேறு அன்பே இல்லை. அந்த அன்பைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். அந்த அன்பு மூலமாக தான் எங்களை நேசித்தார். அப்போ அன்பு என்றால் உண்மையான ஒரிஜினல் அன்பு. இந்த உலகத்தின் அன்பை பற்றி நான் கதைக்கவில்லை, அது மாயை. ஒரிஜினல் அன்பு தேவன். தேவன் தான் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பைத்தான் எங்களுக்கு தர விரும்புகிறார், தந்தார். அவர் அதனால் எங்களை நேசித்தார், எங்களை ரட்சித்தார். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவன் தான் அன்பு தேவனாலே உண்டாயிருக்கிறது. அன்பு யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ தேவன் தான் அன்பை உண்டாக்கினார். அப்போ அன்பு, உண்மையான அன்பு அது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. வேறு ஒரு இடத்திலிருந்து அன்பு வராது. அன்பு ஒரிஜினல் எங்கிருந்துன்னு சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வந்து அந்த அன்பின் மூலமாகத்தான் எங்களை ரட்சித்தார், எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார். அப்போ அந்த அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறந்து அவரை அறிந்தும் இருக்கிறார். அப்போ தேவன் தான் அன்பு கூர்ந்து எங்களை ரட்சித்து தேவனை அறியும்படியாக அவர் என்ன செய்தார்? எங்களை அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த அன்பு தேவனால் எங்களுக்கு ஊற்றப்பட்டபடினால் இப்போ அந்த அன்பை தேவனிடம் திருப்பி எங்களிடம் இந்த தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அப்போ 8ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அந்த அன்பின் ஊற்று தேவன். அந்த அன்பின் ஊற்று தேவன். அந்த அன்பில் இருந்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்களை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். எங்களை அவரோடு இணைக்கிறார். அந்த அன்பிலே நாங்கள் இணைக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். வாசிங்க 9. ஆமேன். தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ எங்கள் மேல் அன்பு வைத்ததை எது மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? தன் குமாரனை எங்களுக்கு அனுப்பினதினால். அப்போ நாங்கள் அதை இலகுவாக எடுக்க முடியாது பிரியமானவர்களே. அப்போ தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பை நாங்கள் தியானிக்கணும். அப்போ அன்பு நாங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஜெபிக்கிறோம், கேட்குறோம், எல்லாம் செய்கிறோம். தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அந்த அன்பின் ஆழம் என்னென்னு எங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், அந்த ஆழத்தை நீ தியானித்துப்பார். அது எப்படி என்று ஆழம், உயரம், நீளம், அகலம் என்னென்று எங்களுக்கு தெரியாது. அந்த அளவில்லாத அன்பு. அப்போ தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பு, நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது. எங்களை தேடி வந்த அந்த தேவன். இப்போ ஆண்டவங்களுக்கு கேட்குற காரியம், நாங்கள் ஆண்டவரிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூறுவோம் பிரியமானவர்களே? நாங்கள் எவ்வளவாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம்? ஆதாம் ஏவாளிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார். ஏதேன் தோட்டத்தில் அவர்களோடு உலாவித்திருந்தார். அன்பான தேவன் அவரோடு உலாவித்திருந்தார். ஆனால் சத்ரு வந்து அந்த அன்பை என்ன செய்தான்? குலைத்து விட்டான். அந்த தேவனிடமிருந்து பிரித்து விட்டான். இப்பொழுது தேவன் திரும்பவும் அதே அன்பை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? சிலுவையில் திரும்பவும் அந்த அன்பை எங்களுக்கு தந்து திரும்பவும் தன்னோடு உறவு கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ தேவனை தேடி ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறது அவரில் அன்பு கூறுகிறதுக்கு. அவருடைய அன்பு கூர்ந்து நீங்கள் அவருடைய இதயத்தை தொடுவீர்களாக இருந்தால் பிரியமானவர்களே, நீங்கள் கேட்கிறதுக்கு வேண்டதுக்கு என்ன? நீங்கள் கேட்காதே ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அவற்றை இதயத்தை தொடணும். அவற்றை அன்பில் நீங்கள் ஊறி போகணும். அவரை நேசிக்கணும். அப்படி நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம், தாவீது இதயத்துக்கு பிரியமாக இருந்தான், ஆண்டவரை துதித்தான், ஆராய்த்தான், எந்நேரத்திலும். ஏன்? அவருடைய அன்பில் எப்பொழுதுமே இணைக்கப்பட்டவர்களாய். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் வேதனைகள், சோதனைகள், நெருக்கங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அன்பை ருசிக்க இயலாதபடிக்கு சத்ரு போராடுகிறான். இந்த சத்துடைய தலையைத்தான் ஆண்டவர் சிலுவையில் என்ன செய்தார்? நொறுக்கி எங்களை விடுதலை ஆக்கினார். இப்போ சத்துடைய அதிகாரம் எங்கள் மேல் இல்லை பிரியமானவர்களே. சத்துடைய அதிகாரம் எங்கள் மேல் இல்லை. அவன் சிந்தனையிலே எண்ணத்தை போட்டு எங்களை குழப்புவானே ஒழிய
அவனுங்களை ஆளுகை செய்ய முடியாது, இந்த உலகத்தையும் ஆளுகை செய்ய முடியாது. சத்துருடைய ஆளுகை இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவர் அவன் அதிகாரத்தை எல்லாத்தையும் பிடுங்கி போட்டார். இப்பொழுது ஆண்டவரோட ரட்சிக்கப்பட்ட புள்ளிகளுக்கு எந்த ஒரு போராட்டமும் இல்லை. ஆனால் சிந்தையில் போராடுவான், அவன் குழப்பம். ஆனால் எங்களுடைய இதயத்தில் ஆவியானவங்களுக்கு தரப்பட்டிருக்கிற காரியம் எங்களை வழி நடத்துறதுக்கு, அன்பு தேவனிடத்திலே அன்பு கூறுறதுக்கு. அப்போ இந்த நாளும் பிரியமார்களே, தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை எங்களிடமிருந்து திரும்ப எதிர்பார்க்கிறார். அவர் அன்பின் ஆழத்தை நாங்கள் எப்படியாய் ஆண்டவர்கிட்ட திருப்பி நாங்கள் காட்டுகிறோம். எடுத்துக்கொள்வோம் யோவான் 21 அதிகாரம். யோவான் 21 6 வசனத்தை வாசிங்க. அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். யா இருபத்தொன்று 6 வசனம். சாரி, 6 வசனம், 6லேருந்து வாசிங்க. ஆமென். சாரி, 5லேருந்து வாசி. சாரி, 5லேருந்து வாசிங்க. ஆமென். படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். ஆமென். இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இப்பொழுது இந்த சீசர்கள் திரும்ப போய் மீன் பிடிக்க போகிறார்கள். மீன் பிடிக்க போனால் இவருடைய வாழ்க்கை பழைய நிலைமை. வலைய போடுகிறார்கள். அந்த இரவு முழுக்க என்ன இல்லை, மீன் அகப்படவில்லை. அப்போ விடிய காலமான போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது. அவர் கரையில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சீசர்கள் போராடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன இல்லை, மீன் அகப்படவில்லை. அப்போ இந்த 4 வசனத்தில் பார்க்குறோம், விடியக்காலமான போது இயேசு கரையில் நின்று அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மர்வமாக்கப்பட்ட பிறகு இயேசுவை பழைய இயேசுவாக அவர்கள் காண முடியவில்லை. காரணம், அவர் மர்வமாக்கப்பட்டார். அவர் இப்போ சரீர பிரகாரமாக இல்லை, ஆனால் அவர் மர்வமாக்கப்பட்டபடியினால் இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார் இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டபொழுது திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இவனாலும் ஆண்டோடு நடந்த சீசர்கள், ஆண்டோடு நடந்து அவருடைய அன்பை ருசித்து அற்புதம் அடையாளம் எல்லாம் செய்து ஆண்டவரோட 3.5 வருஷம் இருந்த சீசர்கள் இப்போ ஆண்டவர் சிலுவைக்கு போன பிறகு இவர்கள் கைவிடப்பட்டார்கள். இப்போ இவர்களுக்கு இயேசுவில்லை. இவர்கள் திரும்பவும் போய் தாங்கள் செய்த வேலையை செய்ய வேண்டியதாக இருந்தது, மீன் பிடிக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ இவர்கள் போன உடனே இவர்களுக்கு வழிநடத்த யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் அவர் எவ்வளவு அன்பாக இருந்த சீசர்களிடத்தில் வந்து திரும்பவும் பார்க்குறார், இவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்றா. இவர்கள் என்னதான் செய்கிறான்னு சொன்னால், இவர்களுக்கு மீன் அகப்படவில்லை. இவர்கள் ராமுழுதம் இருந்து போராடி ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். அப்போ தான் ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா. அப்போ அவர்களுக்கு தெரியாது இயேசுதான் இங்கே நின்று தங்களோடு பேசுகிறான் அறியாதிருந்தார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டபொழுது திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். இப்போ யோவானுக்கு தெரியுது, அவற்ற வார்த்தையும் நடந்த காரியத்தையும் பார்த்து இவர் கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துல நிற்கிறார் என்று அவன் அறிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன், நீங்கள் ஆண்டவரோடு அன்பாயிருக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறதை, உங்களை கொண்டு எப்படியா நடப்பிக்க போகிறதை உங்களுக்கு உணர்த்துவார், உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் பேசும்போது உங்களுக்கு தெளிவாய்
விளங்கும். அப்போ ஆண்டுடைய காரியம் பிரியமகளே, அன்பான தேவன் எங்களை நேசிக்கிறார். உங்களுடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். தான் உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்கள் என்னில் அன்பு கூறணும். இந்த இடத்துல சீசர்கிட்ட வந்து அவர் என்னத்தை பார்க்குறேன்னு சொன்னால், இவர்கள் நான் விட்டுட்டு போனேன், இவர் எப்படியாத்தான் இருக்கிறார்கள், இவர்கள் என்னதான் செய்கிறான்னு பார்த்தா, இவர்கள் இந்த இடத்துல இருந்து மீன் அகப்படாதபடிக்கு போராடுகிறார். நான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வலது பக்கம் வலியை போடுங்கிற போது திரளான மீன்கள் அகப்பட்டது. ஆண்டவர்கிட்ட வார்த்தையை கேட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்களானால், நீங்கள் நிற்கிற இடத்திலே, நீங்கள் வேறு சில இடத்திலே நீங்கள் செய்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒன்றுமில்லாதபடிக்கு அது வெறுமையாக இருக்கலாம். ஆனால் அதே இடத்திலிருந்து கொண்டு அதே காரியத்தை ஆண்டவர் வேறு விதமாக செய்ய சொல்லுவார். 100க்கு 100 விதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற ஆண்டவர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் உங்களை வச்சுக்கிற அன்பு, நீங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பு நிமித்தம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் என்னவா நாங்கள் சில காரியத்தை ஆண்டு பிரியமில்ல நடக்கிறதுனால ஆண்டவங்களை நேசிக்க மாட்டார் அல்ல. தன் ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் நேசிக்கிறார், ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். பேதுரு ஆண்டவர் மறுதளித்தான், அதனாலே ஆண்டவர் பேதுருவை அகற்றி விட்டாரா? இல்லை, அவனை திரும்ப இழுத்து கொண்டார். ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். தன்னுடைய அன்பை ருசிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலும் மைய கருத்தை இதனுடைய அன்பு. இதனுடைய அன்புக்குள்ளே நீங்கள் வந்தீங்களா, உங்களோட ஜெப குறிப்பு லிஸ்ட்டை தூக்கி நீங்கள் அப்புறம் போடலாம். நீங்கள் அவற்றை அன்பை ருசித்தீங்களன்னு சொன்னால், அவருக்குடைய அன்புக்குள்ளாய் நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் அன்பின் மூலமாக உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அன்பு, அவருடைய அன்பை நீங்கள் ருசியுங்கள். அப்போஸ்தலன் பவுல் திரும்ப அதைத்தான் சொல்கிறார், அவருடைய அன்பை நீங்கள் ருசியுங்கள், மிச்சத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பை நீங்கள் ருசியுங்கள். அன்பை ருசிக்கணும் என்றால் ஆண்டவரை சமூகத்துக்கு போகணும், உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தணும். அவருடைய அன்பு என்னன்றதை நீங்கள் ருசித்து தியானிக்கணும் என்று இந்த நாளும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ பேதுருக்கு ஜோவான் சொல்கிறான்னு, இது கத்தர் என்று. அப்பொழுது பேதுரு என்ன செய்கிறான், அவன் போய் அந்த கடலுக்குள்ளே அவன் விழுகிறான். நீங்கள் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் கரையில் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேலே மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆண்டவர் கேட்டார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு எதுன்னு இருக்கான்னு தான் கேட்டார். ஆனால் அவர்கள் கடலிலிருந்து மீனை பிடித்து கொண்டு கரைக்கு வாரார்கள். ஆனால் கர்த்தர் ஏற்கனவே அவர்களுக்கு என்னத்தை கொடுக்கணுமோ அது ரெடி பண்ணி கரையில் ரெடியாகவே இருக்கிறது. அவர் கரைநெருப்பு போட்டு அவர் மீனை எங்கே பாபிக்கும் அது மீனை சுட வச்சு அப்பத்தை வச்சு உங்களுக்கு ரெடியாக இருக்கிறது. எவ்வளோ அன்பான தேவன்! கடலேருந்து மீனை இருக்கிறான்னு ஆண்டவர் கேட்குறார். சுவிசரட்டை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு தான் கேட்குறார். அப்படியேண்டா தன்னிடத்தில் 1 மில்லியன் தான் கேட்குறார், புசிக்கிறதுக்கு ஏதாலும் உங்களிடத்தில் இருக்கா? ஆனால் ஆண்டவரை கரைக்கு வரும்போது அவர்களுக்கு கரிநெருப்பு அவரே போட்டு அவரே மீனை சுட வச்சு அப்பத்தை சுட்டு பிள்ளைகளை வந்து புசியுங்கள், உங்களையும் சில மீனை கொண்டு வாருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ அன்பான தேவன், எவ்வளோ அன்பான தேவன்! பிரியமான பரத்திலிருந்து உலகத்தில் வந்து அவர் தன்னுடைய சீசனோடு சாதாரணமாக ஒரு 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 சீசன் போல் இருந்து அவரோட புசிக்கிற தேவன், எவ்வளவு அன்பான தேவன்! அப்போ இதில் அவர் நேசிக்கிறார், அந்த சீசர்களை நேசிக்கிறார், அந்த அன்பை காட்டுகிறார். உனக்காக நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், உன் தேவைகள் சந்திக்கப்படும். அவங்க நடுக்கடலேருந்து மீனை பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் கரையில் இவர்கள் வரும்போது சாப்பாடு அவர்களுக்கு ரெடி, அவர்களுடைய சாப்பாடு ரெடி. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆண்டோட பிள்ளையார்ந்து நீங்கள் அவர்கிட்ட அன்பு கூறுவலாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே ஒரு குறைவும் இருக்க மாட்டாது. ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்க போதுமானவர். உங்களுடைய எதிர்பார்க்கிறது தேவனுடைய அன்பு. அந்த அன்பில் நீங்கள் ஊறணும் என்று விரும்புகிறார். அந்த அன்பை நீங்கள் பகிரணும். தேவனிடத்தில் வந்து நீங்கள் அன்பு கூறணும். தேவனிடத்தில் அன்பு கூறணும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரோடு உறவாடணும். அந்த அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 32-35 வசனம். மத்தேயு வாசிங்களா?
ஆமென். இயேசு சிலுவைக்கு போகும் முதல் எல்லாரும் சொன்னார்கள், பேதுரு தான் முதல் சொன்னார், நான் மறிக்க வேண்டிய என்றாலும் உம்மோடே மறிப்பேன், நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். ஆண்டு சொன்ன, அப்படியா, நீ சேவல் கூறுவதற்கு முன்னே 3 தரம் என்னை மறுதலிப்பாய். மறுதலிக்கிறதுன்றது தேவனுடைய அன்பை விட்டு அந்த சத்துரு பிரிக்க வைக்கிறான். தேவ அன்பு பேதுருவுக்கு. ஆமென். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் பிரியமர்களே, அவனுக்கு தேவனை இயேசுவை மறுதலிக்க விருப்பம் இல்லை. அவன் உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறான், உண்மையாகவே அன்பு இயேசுவை. ஏன்னா இயேசுவோடு 3.5 வருஷம் நடந்து அவரோடு அவருடைய செய்கை எல்லாத்தையும் பார்த்து ஒன்றாக ஒட்டித்து நடந்த பேதுருவும் சீசர்களும் யாருமே அவரை எதிர்க்கவில்லை, பிரியணுமென்று அந்த விருப்பம் இருக்கவில்லை, உண்மையாக நேசித்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு நடந்த கொடூரத்தை பார்க்கும்போது எல்லாரும் திகிலடைந்தார்கள். அவரை பிடித்து கொண்டே சித்திரவதை படுத்தி சிலுவையில் அடிக்கும் போது அங்கே ஒரு சீசனுமே இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒருவரையுமே எதிர்பார்க்கவில்லை. இயேசு சொன்னார், நான் சிலுவைக்கு போகிறேன், நான் சிலுவையில் மறிக்க போகிறேன், நான் 3 நாள் உயிர்த்தெழுவேன், என்னை கலியில் காண்பேன். இவருக்கெல்லாம் அந்த குட்டி பிள்ளைக்கு கதை சொன்ன மாதிரியா, அப்படியா இயேசு அப்படியான்னு கேட்டுக்கொண்டு இருந்தால் ஒழிய அதன் உண்மை என்னவென்று அவர்கள் நிர்ணயிக்கவில்லை, தியானிக்கவில்லை. இப்போ இயேசுவுக்கு உண்மையாக நடக்கும் போது ஆஹா, இப்போதான் அவங்களுக்கு அந்த நிஜம் விளங்குது. நிஜம் விளங்கும் போது இயேசு பக்கத்தில் எத்தை சீசதான் இருந்து பார்த்து கொண்டிருந்தான், ஒரு குருவி கூட இல்லை, எல்லாரும் ஒழித்து ஓடிவிட்டார்கள். காரணம், இந்த நிஜமாக நடக்கும் ஆண்டவர் சொன்னதை இவர்கள் ஒருவரும் என்னதை நிஜமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் சீரியஸ்னஸ், உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் யார் இருந்தாலும் அந்த இடத்துல அவர்கள் புரியாதபடியால் அவர்கள் பயந்து எல்லாரும் ஒளிந்து ஓடினார்கள். அப்போ பேதுரு என்னதான் சொன்னான், ஆண்டவரே உம்மோடு மறிக்க வேண்டிய இருந்தாலும் நான் ரெடி. ஆனால் அந்த இடத்துல இயேசுக்கு நடந்தது அந்த பேதுருவுக்கு அவன் அந்த அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு கூடிய அதிகாரம் இருந்தபடி அவன் உள்ளுக்கு போய் இயேசுக்கு செய்த சித்திரவதையை பார்க்கும்போது அவன் 3 தரம் மறுதலிக்கிறதுக்கு அவன் தயங்கவே இல்லை. ஏனென்றா அந்த போச்சவர் இயேசுவை நடத்தின விதத்தையும் அடித்த விதத்தையும் அவங்க எல்லாம் நிற்கிற விதத்தையும் பார்க்க பேதுருவுக்கு திகில் பிடித்தது. அவன் அந்த அரண்மனையை விட்டு வெளியில் ஓடி வந்தான். இயேசு பார்த்தபோது அவன் மனம் கசந்து அழுதான். அப்பொழுது சேவல் கூவினது. அப்போ இந்த சத்ரு என்ன செய்யும், எங்களை சில வேளையில் ஆண்டரோடு நாங்கள் நடக்கிறதுக்கு, அன்பு கூறுறதுக்கு அதை எதிர்த்து போராடும். அந்த அன்பை முறிக்கிறதுக்கு, இயேசுவுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கிற அந்த அன்பை, அந்த விசுவாசத்தை, அந்த அன்பு கூறுறதை முறிக்கிறதுக்கு சத்ரு போராடும். அதை நாங்கள் அதை விடக்கூடாது. தேவன் அவ்வளவாய் நேசிக்கிறார் பிரியமானவர்களே. எங்களை அன்பு கூர்ந்தார். அந்த பேதுருவை ஆண்டவர் அதுக்காக ஆண்டவர் என்ன செய்யவில்லை, ஆண்டவர் அவனை மறுதலிக்கவில்லை. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது இந்த வாசிங்க. வாசிங்க. வாசிங்க சார். ஆமேன். ஆண்டவர் இந்த பேதுருவுக்கு கொடுத்த பெரிய கிருபை, பரலோகத்தின் திறவுகோல். ஆண்டவர் ஏற்கனவே இந்த பேதுரு அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ பூலோகத்தில் இருந்து கொண்டு நீ பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கிறாயோ அது பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். எதை நீ கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டப்பட்டிருக்கும், எது கட்டவிழ்க்கப்படுதோ அது கட்டவிழ்க்கணும். அதாவது அவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனடியாகவே பரலோகம் அங்கீகாரம் கொடுக்கும். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பேதுருவை பார்த்து, உன் பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். அதனால தான் நாங்கள் பெந்தெகோஸ்து நாளில் நாங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவன் ஜெபித்து அவன் அந்த ஆண்டவரை குறித்து சொல்ல போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய வல்லமை அவன் மூலமாக கிரியை செய்தது. அப்போ ஆண்டவர்
இந்த பேதுருவை மறுதலித்தபடியினால் அவனை தள்ளி போட்டிருக்கலாம். அவனை அப்படியா செய்யவில்லை. அவன் அன்பு கூர்ந்தார். அவனுக்கு அந்த பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன பிழை செய்கின்ற காரியம் இல்லை. ஆண்டவரத்தில் ஆண்டவர் உங்களை என்னமாய் நேசிக்கிறார். நீங்கள் ஆண்டவரத்தில் அன்பு கூறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அந்த பரலோகத்தின் திறவுகோலை தருவார். நீங்கள் ஆண்டோடு அவற்றை அன்பில் நீங்கள் ஊறி அவரோடு நீங்கள் நடப்பீர்களாக இருந்தால் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கு ஆண்டவர் உடனடியாகவே மறமுள்ளதல்ல, ஆண்டவர் போதுமானவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய அன்புக்கு இயங்குகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்று சும்மா ஆண்டவர் சொல்லவில்லை. அன்பண்டால் தேவன் தான் அன்பு. அதிலேருந்தான் அந்த அன்பண்ட வார்த்தை உருவானது. அந்த ஊற்று பல்லோகத்திலிருந்தான் வருகிறது. அந்த அன்பு, அந்த உண்மையான ஜீவ அன்பு. அப்போ அந்த அன்பு என்ன செய்யாது, எதையும் அது சகலத்தையும் என்ன செய்யும், அப்படியே எல்லாத்தையும் அந்த கசப்பு எல்லாத்தையும் எடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டோட பிள்ளையாக மாற்றும். அந்த அன்புக்குள்ளே ஆண்டவர் வரும்படியாகத்தான் விரும்புகிறார். அந்த அன்புக்குள்ளே வரும்படியாகத்தான் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்னொரு காரியம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம். தேவன் எப்படியாய் ஆண்டவர் எங்களை தன்னோடு இணைக்க வேணும் என்று விரும்புகிறார். 15ஆம் அதிகாரம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆண்டவர் சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர். அவர் பிதாவை தோட்டக்காரராக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார். திராட்சை செடியாக இருக்கிறார். ஆண்டவர் எங்களை திராட்சை கொடியாக வைத்திருக்கிறார். திராட்சை கொடியாக வைத்திருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், எப்படியா பிதாவானவர் தன்னுடைய அன்பை எங்களுக்கு தர விரும்புகிறார் என்று சொன்னால், அப்போ பிதாவானவர் தனது அன்பை குமாரனுக்குள்ளதான் ஊற்றுவார். பிதாவானவர் தனது அன்பை குமாரனுக்குள்ளதான் ஊற்றுவார். அந்த திராட்சை செடிக்குள்ளதான் ஊற்றுவார். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஆண்டவர் பிள்ளைகள், நாங்கள் திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடி ஆண்டவர் சொல்லுறார், அது திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பொழுது பிதாவானவர், அந்த தோட்டக்காரர், அந்த பசலை போடும்போது அந்த திராட்சை செடிக்கு பசலை போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கு மரத்துக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதை தோட்டக்காரர் செய்வார். அப்போ பிதாவானவர் என்ன செய்யணுமோ எங்களுக்கு அதை குமாரனில் தான் வச்சிருக்கிறார், செய்வார். இப்போ எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால், நாங்கள் திராட்சை கொடியாக இருக்கிற நாங்கள் அந்த செடியாகிய இயேசுவோடு இணைக்கப்படணும். செடியாகிய இயேசுவோடு இணைக்கப்பட்டால்தான் அந்த பிதாவினுடைய அன்பு குமாரன் மூலமாய், அந்த செடி மூலமாய் இந்த கொடிக்கு வரும். இந்த கொடிக்கு வந்து இந்த கொடி பூக்கும், காய்க்கும், கனி தரும், அது ருசிக்கும், அது இனிக்கும் அந்த கனி. அப்போ பிதாவானவர் எங்களை நேரடியாக ஆசீர்வதிக்க முடியாது. அது குமாரனான இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் 15ஆம் அதிகாரத்தில் யோவானில் பார்க்குறோம். அப்போ பிதாவானவர் தோட்டக்காரர் இருக்கிறார், குமாரன் திராட்சை செடியாக இருக்கிறார், எங்களை கொடியாக பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், என்னிடத்தில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திரா விட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டது போல நீங்களும் என்னில் நிலைத்திரா விட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்த்த ஆசீர்வாதம், எதிர்பார்த்த அந்த அந்த வச்சிருக்கிற ஸ்தானத்தில், எந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் எங்களை வைக்க விரும்புகிறாரோ அந்த ஸ்தானத்தில் தேவன் வைக்க விரும்புகிறார். அந்த ஸ்தானத்தில் நாங்களும் எங்களை தேவன் வைக்கணும் என்று விரும்பினால், நாங்கள் அந்த கொடி, நாங்களாகிய கொடி அந்த செடியோடு, இயேசுவாய செடியோடு இணைக்கப்பட்டவளாக இருக்கணும். எப்பவுமே இணைக்கப்பட்ட இருக்கணும். அப்போ செடியோடு இணைக்கப்பட்டால் தான் அந்த கொடிக்கு என்னென்ன தேவையோ, எந்த விட்டமின் என்ன தேவையோ அந்த செடி அந்த கொடிக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். செடி கொடிக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ காலம் வரும்போது அது பூக்கும், அது காய்க்கும், அது காயாக வந்து பேந்து அது பெருத்து பழமாக வந்து அது கனி தரும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடிகளாகிய நாங்கள் இயேசுவாய செடி, திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்கணும் என்று தான் பிதாவானவர் விரும்புகிறார். இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் பிதாவுடைய அன்பு குமாரனுக்குள்ளே வந்து எங்களிலே பற்றி பிடிக்கும், எங்களை நிரப்பும். அவற்றை பிதாவுடைய சித்தம் குமாரன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இதுதான் அந்த சிஸ்டம். இது மாறக்கூடாது, மாற முடியாது. அப்போ
நாங்கள் எப்பொழுதுமே இந்த கொடியாக இருக்கிற நாங்கள் அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். பஞ்சவசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என்னோட இணைக்கப்படாவிட்டால் நீ கொடியாக இருந்து கனி கொடுக்க மாட்டாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கொடிக்கு ஜீவனே இருக்காது. அந்த கொடிக்கு ஜீவனே இருக்காது. அந்த கொடி பச்சையாகவே இருக்க முடியாது. ஏன்டா அந்த கொடியில் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அந்த ஜீவன் வரணும்னு சொன்னால் அந்த கொடி எங்கே தான் இணைக்கப்பட்டிருக்கணும்? செடியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். செடியோடு இணைக்கப்பட்டிருந்தால் பிதாவானவர் எங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு வரும். அப்போ நாங்கள் தேவனுடைய அன்பை ருசிக்கணும் என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவரோடு எப்பொழுதுமே இணைக்கப்பட்டவளாக இருக்கணும். இணைத்து போட்டு விடுறதல்ல, இணைக்கப்பட்டவளாய் இருக்கணும். 6ஆம் வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திரா விட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை இதன்று. அடுத்த 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். இப்போ நிலைத்திருக்கணும் என்று சொன்னால் தொடர்ந்து அவரோடையே இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நாங்கள் அவருக்குள்ளே இருக்கணும், அவருடைய வார்த்தை எங்களுக்குள் இருக்கணும். அதான் நிலைத்திருக்கிறது. நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள் எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை எடுத்து வாசிங்க. 9ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றிருந்தால், என் பிதா என்னிலே அன்பாக இருக்கிறது போல பிதா இப்போ ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறார், பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். இயேசு சொல்கிறார், பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன். அந்த ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறார், பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், பிதா உங்களில் அன்பாக இருக்குன்னு சொல்லவில்லை இயேசு சொல்கிறார், பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன். அந்த ஓடரைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஆமேன். அப்போ அப்போ இந்த கொடி திராட்சை செடியை நிலைத்திருக்கணும் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அன்பில் நான் நிலைத்திருக்கணும் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கற்பனைகளை கை கொண்டு நிலைத்திருக்கிறபடியால் பிதாவுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்போ பிதாவுடைய அன்பு இயேசு கிறிஸ்து கிடைத்து கொண்டிருக்கிறது போல இயேசு கிறிஸ்துடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய நிலைத்திருக்கும் போது பிதாவுடைய அன்பு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு வரும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அப்போ நாங்கள் நிலைத்திருக்கணும். பிதா எப்படி குமாரன் பிதாவோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவோடு நிலைத்திருக்கிறாரோ அப்படி நாங்களும் இயேசு கிறிஸ்து இணைத்திருக்கும் போது அந்த தேவனுடைய அன்பு அப்படி எங்கள் மூலம் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு ஊற்றப்படும். பிரியமானவர்களே, ஆமேன். இது ஒரு காரியம். அடுத்த காரியம் நான் கீழே முடிக்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 3:17. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த இடத்துல என்னத்தை பார்க்குறோம்? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களிலே வாசமாக இருக்கவும், விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்து உங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, தேவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகலவித பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு
அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ தான் பவுல் சொல்கிறான் எபேசியருக்கு, கிறிஸ்துனுடைய அன்பினுடைய அந்த கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் மறைத்தார், அந்த அன்பை நீங்கள் ருசிக்கணும்னு சொன்னால் அவருடைய ஆழம், அவருடைய அகல நீளம் ஆழம் உயரம் என்பதை ருசிக்கணும் என்று சொன்னால் அதை ருசித்து உணரணும் என்று சொல்கிறார் அப்போஸ்தலன் பவுல். என்னென்னு சொன்னால் அந்த கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் எங்களுக்கு காட்டின அன்புன்ற அளவு அவர் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அது அளவு கெட்டாத அன்பு, அந்த அன்புக்கு எல்லையே இல்லை. அந்த அன்பில் நீங்கள் ஊறி உணர்ந்து அவருக்குள்ளே நீங்கள் போகும்போது ஆண்டவர் சொல்கிறார் 20ஆம் வசனம், நாம் வேண்டிக் கொள்வதை நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அப்போ எங்களுக்குள்ளே அந்த வல்லமை ஆவியானவற்றை கிரியை நாங்கள் ஜெபிக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அந்த கிரியை செய்தனுடைய வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அது நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. அப்போ பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை ருசியுங்கள். தேவனுடைய அன்பு தான் மையம், தேவனுடைய அன்பு தான் மையம். நாங்கள் என்னவும் செய்யலாம், தேவனுடைய அன்பை நாங்கள் ருசிக்காவிட்டால். ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேவன் அன்பாக இருக்கிறான், அன்பிலாதான் தேவனை அறியான். அப்போ தேவனை அவருடைய அன்பை ருசிக்கும்படியாக தான் அவர் ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய அன்பு நிமித்தம் தான் எங்களை ரட்சித்தார், அவருடைய அன்பு நிமித்தம் தான் எங்களை நேசிக்கிறார், எங்களை அன்பு நிமித்தம் தான் எங்களை எல்லா சகல பாவங்களையும் மன்னித்து எங்களை ஆண்டு பிள்ளையாய் ஆண்டு சமூகத்தில் கொண்டு வந்தார். ஆண்டு இந்த நாளும் சொல்கிற காரியம், இந்த அன்பை நீ ருசி. நீ எப்படிப்பட்ட ஆண்டர் பார்க்கல, நீ ஆண்டு சமூகத்துக்கு வா, அன்பை ருசி. தன்னுடைய அன்பிலே உங்களை ஊறச் சொல்லுகிறார். நீ ஊருவாக இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவன் செய்ய வல்லவர்கள். நீங்கள் அன்பிலே நிலைத்திருக்கும் போது எங்கே தான் நிலைத்திருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறீர்கள். அந்த திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறீர்கள். திராட்சை செடி யாரோட நிலைத்திருக்கிறது? பிதாவோடு நிலைத்திருக்கிறது. அப்போ பிதாவுடைய உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாய் பரிபூர்ணமாக உங்களுக்குள்ளே வந்து உங்கள் எல்லா குறைகளையும் நிறைவாக்கும். அப்போ முக்கிய காரணம் நீங்கள் கொடியாகிய நீங்கள் கிறிஸ்துவோடு இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவள் அன்பு கூறுவிகளாக இருந்தால் பிதா உங்களுக்கு கொடுத்த முழுமையான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் செழித்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மற்றவர்களையும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்து உங்களே ஆசீர்வாத பாத்திரங்களாய் ஆண்டவர் வைக்க போதுமானவர். ஆமேன். நாங்கள் இதோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம். ஜெபித்து ஆண்டவர் முடிப்போம். பாஸ்டர் ஜெபிக்க போறீங்களா? எழுந்திருந்து நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல நீங்கள் கூட்டிக் கொண்டு அப்பா உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உமது வார்த்தையை கேட்கவும் உமது அன்பில் நாங்கள் அப்பா நிலைத்திருக்க நீ கிருபை தரும்படியாக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்தும் அப்பா. ஆண்டவரே, இன்னுமா நாங்கள் உமது அன்பை ருசிக்க கிருபதாரம் ஆண்டவரே. அப்பா, சிலுவையில் எங்களுக்காக நீ ஜீவனை கொடுத்திரி ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, உமது ஆண்டவரே அன்பின் அகல நீளம் ஆழம் உயரம் என்பதை ருசிக்க கிருபதாரம் அப்பா. நாங்கள் எத்தனையோ காலத்தை ஜெபித்து ஆண்டவரே நாங்கள் நேரத்தை கடத்துகிறோம் அப்பா. உமது அன்பு என்னென்றதை எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தும் ஆண்டவரே. உமது அன்பை எங்கள் இதயத்தில் ஊற்றும் அப்பா. நீர் எப்படிப்பட்ட அன்பான தேவன் என்றதை நீர் எங்களுக்கு ஊற்றி ஆண்டவர் எங்களை வெளிப்படுத்துவீராக. நாங்கள் அன்பில் ஊறி ஆண்டவரே அப்பா எல்லா குறைகளை நீர் எங்களுக்கு நிறைவாக்கி உமக்கு ஆண்டவரை பிரியமான பிள்ளைகளாய் பாத்திரங்களாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைக்கும்படியாக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது அன்பை ருசிக்க கிருபதாரம் ஆண்டவரே. அந்த அன்புக்கு நேராக ஒவ்வொருவரை நடத்துவீராக. உமது வார்த்தை மூலமாக கூட பேசும் இடைப்படுவீராக ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே அந்த திராட்சை செடியிலே இந்த கோடி இணைக்கப்பட்டதாய் காணப்பட கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, உமது கரம் அப்படியாய் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சரியான வழியில் நடத்தும்படியாக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளையோட எல்லா குறைகளை நீ நிறைவாக்கி அப்பா உமது அன்பை ருசித்து ஆண்டவரே உமக்கு ஆண்டவர் பிரியமான பாத்திரங்களா சாட்சியா நீக்க நீ கிருபை பாராட்டும்படியா உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது கரத்தில் வந்து ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் உங்களுடன் கூட இருப்பதாக. இல்லைன்னு சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.